பாமகவிலிருந்து அன்புமணியை ஒருபோதும் நீக்க மாட்டேன். டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டம். பாமகவில் அன்புமணியின் பதவி காலம் முடிந்துவிட்டதாக டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பு. 3 ஆண்டுகள் மட்டுமே தலைவர் பதவி காலம் என்றும் விளக்கம். பாமகவின் நிறுவனரும் நானே, தலைவரும் நானே. தேர்தல் கூட்டணி முடிவை நானே எடுப்பேன் என டாக்டர் ராமதாஸ் உறுதி. பாமகவில் எழுப்பும் பிரச்சனைகளை சரிகட்ட 2 ஆளுமைகளின் சமரச முயற்சியும் டிராவில் முடிந்துவிட்டது. அன்புமணி யார் பேச்சையும் கேட்க மாட்டார் எனவும் ராமதாஸ் வருத்தம். டெல்டா பாசனத்திற்காக சேலம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவி வரவேற்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9100 ரூபாய்க்கும் 1 சவரன் 72,800 ரூபாய்க்கும் விற்பனை. தென்காசியில் முதியோர் இல்லத்தில் சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலக் குறைவு. 3 பேர் உயிரிழப்பு, 8 பேருக்கு தீவிர சிகிச்சை. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 7 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தயார் செய்யுமாறு பேரிடர் மேலாண்மை துறை உத்தரவு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனுப்பி வைப்பு. சென்னை மதுரவாயல் பகுதியில் உரிய பாஸ் இருந்தும் அரசு பேருந்தில் இருந்து வலுக்கட்டாயமாக இறக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி. அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரின் செயலால் சக பயணிகள் அதிர்ச்சி. மாற்றுத்திறனாளியானவர் அவரால் பஸ் ஏற முடியாது. பஸ் ஏற்றி விட்ட 20 நாளா இந்த வண்டியில ஒரே டார்ச்சல் பண்ணி அவரை கேட்டு ஒரே டார்ச்சல் பண்ணியிருந்தாங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மீன் கடைகள் மற்றும் ஆட்டு இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. தரம் குறைவாக சாப்பிட்ட தகுதியற்ற 42 கிலோ மீன்கள், கருவாடுகள் அழிப்பு. விழுப்புரம் நகர பகுதியில் எண்ணெய் ஆலைகளில் போலீசார் அதிரடி சோதனை. உரிமம் இல்லாமல் எத்தனால், மெத்தனால் இருப்பு வைத்துள்ளார்களா என ஆய்வு. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அரசு பேருந்தில் முதியவர் அத்துமீறல். மதுபோதையில் தள்ளாடிய முதியவரை பாதி வழியில் இறக்கிவிட்ட சக பயணிகள். விருதுநகரில் சாலையில் நடந்து சென்றவரை சரமாரியாக தாக்கிய இளைஞர்கள். மது போதையில் பலரையும் வம்பிழுத்து அட்டூழியம். போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மணிப்பூரில் பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. மீதியின தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் தலைநகர் இம்பாலில் தொடர்ந்து பதற்றம். ஹைதராபாத்தில் திரைப்பட படப்பிடிப்பின் போது பெரிய அளவிலான தண்ணீர் தொட்டி உடைந்ததால் பரபரப்பு. கடல் காட்சிகளை ஷூட் செய்த போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தால் படக்குழுவினர் காயம்.
brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.